ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் வழுக்கி விட்டுருன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், பொதுவாகவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை கையில் முழுமையாக அப்படியே விரிச்சாப்பில் கொடுத்தோம்னா அதை கசக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கசக்கி அங்கே எல்லா பக்கமும் கசக்கி இருக்கிற பேப்பர், இதுன்னு எல்லா பக்கமும் இது கசக்கி இதே மாதிரி கசக்கி இருக்குது, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு விரித்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ இன்டர்வியூ எடுக்கிறப்ப பொதுவாக பெஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும், நல்லா பாடுவீங்களா? ஓரளவுக்கு பாடுவேன். கீபோர்டு ஓரளவுக்கு வாசிப்பேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்ம 100 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக்க முடியாது. உலகம் எவ்வளோ பெரிய உலகம், நம்மளை விட எவ்வளோ பேர் டேலண்டடாக இருப்பாங்க. நம்ம ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக கான்ஃபிடென்ஸ் இருக்கிறச்ச எல்லோரும் இப்போ 100 மார்க், ஒரு பையன் 100 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. பார்த்தியா, நான் 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் இவனை 99 வாங்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற உலகம். ஒரு 99 வாங்கிட்டு இருக்கிற பையன் ஏய் நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் கூட நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறச்ச, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ நல்லா படி, இதோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படி, 100 வந்துடும். இந்த மாதிரி நம்ம இயல்பாக பேசுகிறச்ச மக்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மக்களோட மக்களாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இயல்பான வார்த்தைகள் தான் வேண்டியிருக்கு. மக்கள்கிட்டேருந்து அது மாதிரி இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, டிமீல் அப்படியே மேலான தனிச்சு நான் தான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அடிபட்டு போகிறதுக்கு நிறைய வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவு ஒருத்தர் 2 பேருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப, அது எப்படி நமக்கும் இல்லாத அறிவு இவங்களுக்கு எப்படி? அது எப்படி இவங்க 45% 90 100ன்னு சொல்லலாம்? நம்ம 100 பக்கம் இருக்கோம், நம்மளோடது எப்படி ஷைன் ஆகாமல் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உலகம். ஸோ நம்ம இயல்பாக பேசலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம நடக்கிறத யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஹார்மோனியம் வாசிக்க தெரியும் எனக்கு. ஹார்மோனியம் முன்ன வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதுவே மாடர்னைஸ்டு கேசியோ வாசிக்க தெரியும். இது நான் கற்றுக்கல. ஆனால் எங்கள் பாட்டி முன்னெல்லாம் ஹார்மோனியம் வாசிப்பாங்க இல்லையா, அதனால ஜீன்ஸ் தானே சொல்லுவாங்க, ஜீன்ஸு பாட்டிக்கு தெரிஞ்சுது. அதனால எங்கள் அப்பாவோட அம்மா, அப்போ எனக்கு பாட்டி தானே, அதனால் மரபு வழி ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய உடலில் இருக்கிற செல்கள் அந்த விஷயங்கள் தெரிய வருது. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட தாத்தா அவங்களும் நல்ல கணக்கு போடுறவங்க, இந்த பிஸ்னஸ் பீப்புளாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களோட பேரன் பையன் அவங்களுக்கெல்லாம் கணக்கு ஈஸியாக வரும். அதே பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பையன் அவங்களோட அம்மா பாரு அவனுக்கு கணக்கு வருது உனக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனில் நமக்கு நல்லா வருதுன்னா நமக்கு தான், வேறு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கும் வரும், நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நினைக்கிறப்ப அது மட்டந்தட்டு தான் 1008 குழி தோன்ற உலகம். ஸோ இயல்பாக இருக்கிறது நல்லது, இயற்கை இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.